கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்ல போகிறேன். ஒரு 8 வயது குட்டி பேத்தி அவங்களோட அம்மம்மா அவளோட தாத்தாவோட நினைவு நாள் வெட்டபடி அவர்கிட்ட படத்துக்கு நிறைய மாலைகள் எல்லாம் போட்டு அவருக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் படிக்கிறாங்க. அப்போ இந்த குட்டிக்கு வந்து ஒரு பெரிய கொஷின் வந்துட்டு, அம்மம்மா தாத்தா இந்த படத்தில் இன்னும் இருக்கிறாரோ அப்படின்னு கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, இல்லைக்கண்ணா தாத்தா வந்து இப்போ வேறொரு பேர்த் எடுத்திருப்பார், எங்களை விட்டு அவர் போய் 4 வருஷமாச்சுல, இன்றைக்கு அவரோட நினைவு நாள், அதால தான் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு. இன்னொரு பேர்த் எடுத்திருப்பாருன்னா கேன் வி கோ அண்ட் சீ ஹிம், நாங்கள் அவரை போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ உடனே இந்த அம்மா சொன்னாங்க, இல்லைக்கண்ணா அந்த குட் கர்மா பேட் கர்மா அப்படின்ட்டு இருக்குல்ல, நீங்கள் என்னென்ன குட் செய்கிறீங்க என்னென்ன பேட் செய்கிறீங்க அப்படின்றத வச்சு அவருக்கு இன்னொரு பேர்த் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு உயிராக அவர் பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ உங்களுக்கு அது தெரியுமா, கேன் வி கோ அண்ட் மீட் ஹிம், நாங்கள் அவரை போய் பார்க்கலாமா, எனக்கு அவர் பிடிக்கும் இல்லை அப்படின்னு அம்மா சொன்னா, இல்லைக்கண்ணா அதில் வந்து நீ செய்கிற குட் கர்மா நீ செய்கிற பேட் கர்மா வச்சு அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நேரமாக யோசிச்சுட்டு அப்போ இந்த ஓடி வந்து பிள்ளை கடிச்சு, சரி தாத்தா இங்கேயும் இல்லை, அவர் எங்கே பிறந்திருக்காருன்னு தெரியும், அப்போ என்னதுக்கு நீங்கள் இந்த மாலையெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆச்சு, எப்படிடா அந்த குட்டி பிள்ளைக்கு சொல்லி விலங்கு வைத்து அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. ஓகே I'll try to tell you, உனக்கு விலங்குதா அப்படின்ட்டு பாரு அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. நான் சொல்ல இல்லையா, நீ செய்த குட் கர்மா பேட் கர்மா வச்சு உனக்கு இன்னொரு தாத்தாக்கு இன்னொரு பேர்த் கிடைக்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா வந்து உனக்கு பிடிச்ச ஒரு பூனையாக பிறந்திருக்காரு அப்படின்னு வைப்போமா, அப்படின்னோட ஓகே ஓகே மை பூனை மாதிரி அவர் பிறந்திருக்கார், சரி அவர் எங்கே ஒரு இடத்துல பூனையாக பிறந்திருக்கேன். அப்படி பிறந்திருக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் நாங்கள் சாப்பாடு வைப்போம், இல்லை இந்த கருப்பு கலர் எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் இதண்டுவோம், ஐயர் மாறையெல்லாம் கொண்டு வந்து செய்வோம் இல்லையா, யா எவ்ரி இயரில் நாங்கள் செய்வோம். எஸ் அந்த மாதிரி நாங்கள் செய்யும் போது உண்டு தாத்தா ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் பூனை வந்து யாருமே இல்லாத ஒரு பூனையாக யாருமே டேக் கேர் பண்ணாத ஒரு பூனையாக இருக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளேன். நாங்கள் இந்த மாதிரி எவ்ரி இயர் அண்ட் எவ்ரி அமாவாசைக்கு அல்லது அந்த தர்ப்பணம் அப்படின்னு செய்யும் போது அது அந்த ஆத்மாவுக்கு போய் சேரும். எப்படி போய் சேரும்னா, இப்போ தாத்தா யாருமே இல்லாத ஒரு பூனையாக இருக்கிறாரா, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பொம்பளை ஆசையாக அதை எடுத்துக்கொண்டு போய் வளர்த்து அவருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுக்குற மாதிரி அது கன்வே ஆகும். அதால தான் இப்படி சொல்கிறது, தாத்தா எந்த உயிராக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், யாராக இன்னொரு உயிராக பிறந்திருந்தாலும் இந்த மாதிரி அவருக்கு கிடைக்கும் அப்படின்னோன்னா, அது எப்படி நாங்கள் இங்கே கொடுக்குற சாப்பாடு அவருக்கு அங்கே போகும் அப்படின்னும் போது, நீ உன்னோட கசின்ஸுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாலர்ஸ் அனுப்புவேன், அங்கே அவைக்கு வந்து பார்த்தியா அது ருப்பீஸ் அப்போ அவைக்கு பிடிச்சதை வாங்குறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே செய்கிறது அவைக்கு அங்கே கன்வே ஆகி போகும். ஸோ திஸ் இஸ் த திங் அப்படின்னோட அந்த குட்டி பிள்ளைக்கு கொஞ்சம் விளங்கின மாதிரி ஆச்சு. உடனே ஓடிந்து கேட்டுச்சா, உங்களுக்கு எல்லாம் இது எப்படி தெரியும் அம்மா அப்படின்னோட அம்மா சொன்னாங்களாம், கருட புராணத்தில் இது சம்பந்தமாக விளக்கமாக போட்டிருக்கு கண்ணா, அதைத்தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படி என்று. ஐ எம் ஸ்டாப்பிங் தி சம்பவம் ஹியர். ஹோப் யூ கைஸ் கெட் திஸ் ரைட். நிறைய பிள்ளைகள்ட்ட இந்த கொஸ்டின் இருக்கும், வை ஆர் யூ டூயிங் திஸ், அதான் தாத்தா இல்லையா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யாருனாலும் இல்லையா, வை ஆர் யூ டூயிங் திஸ்ன்னு கேட்கும்போது ஷோ தெம் திஸ் வீடியோ. ஹோப் யூ கைஸ் லைக் இட். I'll see you in the next video.